ஹலோ காய்ஸ், நான் உங்கள் திசாந்த். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்கும் நம்ம பென்டன் கேவை தெரியும். இவர்கிட்ட இருக்கிற டாப் 5 ஃபியூஷன் எலிமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்கள் திசாந்த், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ இல்லை கிராஷ் ஹாக்கன்ற ஏலியன் தான் இருக்கும். இந்த ஏலியன் வந்து கிராஸ் ஹாப்பரும் ஷாக் ஸ்குவாஷும் சேர்ந்த கலவையாக தான் இருந்திருக்கும். இந்த ஏலியனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு பார்த்தா இதால் வந்து ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும். இந்த ஹைட்டாக ஜம்ப் பண்ணுற பவர் வந்து கிராஷ் ஹாப்பரோட பவர். அப்புறமேட்டு எலக்ட்ரிக் பஞ்சும் எலக்ட்ரிக் மூவ்ஸ்லாம் கொடுக்க முடியும். அது வந்து ஷாக் ஸ்குவாஷோட பஞ்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ஷாக் ஸ்குவாஷ் கிட்ட இருந்து இந்த ஏலியனுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ நான் இந்த ஏலியனை 5th பிளேஸ் வச்சிருக்கேன். டாப் 5ல பிக் சக்குன்ற ஏலியன் தான் இருக்குது. இந்த ஏலியன் வந்து அப்சக்கும் வெய்பிக்கும் சேர்ந்த கலவையாக தான் இருந்திருக்கும். அப்சக்கோட பவரை பற்றி சொல்லணும்னா, இதெல்லாம் ஒரு பொருளை சாப்பிட்டு ஆசிட் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி துப்ப முடியும். பட் இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதோட ஹைட்டு தான். பட் இதோட ஆசிட் பவர் வந்து நம்ம வெய்பிக்கு, அதாவது பிக் சக்கு கிடைச்சிருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம வெய்பிக்கு ஆட் பண்ணியிருக்கிறனால இந்த ஒரு ஃபியூஷன் ஏலியனுக்கு வந்து சூப்பரான ஹைட்டும் பவர் உள்ள ஒரு லிக்விடும் கிடைச்சிருக்கும். இந்த ஒரு பவருக்கு இன்னொரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அது என்னன்னா, நம்ம வெய்பிக்கோட சோனிக் பீமை இதால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இதை 4th பிளேஸில் வச்சிருக்கேன். டாப் 3ல ஹியூமாங்கூப்ஸார்ன்ற ஏலியன் தான் இருக்குது. இந்த ஏலியன் வந்து ஹியூமாங்கஸோர் அண்ட் கூபோட கலவையாக தான் இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல ஹியூமாங்கஸோட பவர் வந்து அந்த ஆம்னஸ் இருக்கிற ஹியூமாங்கஸோட பவராக இருந்திருக்காது. இது வந்து ஏலியன் ஃபோர்ஸில் இருக்கிற ஹியூமாங்கஸோட பவராக தான் இருந்திருக்கும். அதாவது ஏலியன் ஃபோர்ஸில் இருக்கிற ஹியூமாங்கஸோர் வந்து ஹைட்டை சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு பவர் இருந்திருக்கும். பட் நம்ம ஆம்னஸ் ஒரு ஹியூமாங்கஸோருக்கு அந்த ஒரு பவர் இருந்திருக்காது. இந்த ஒரு ஃபியூஷன் ஏலியனில் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுற பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை வச்சு சொல்லிடலாம், நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் இருக்கிற ஹியூமாங்கஸோட பவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூபோட பவரும் இருக்குது. அதாவது ஷேப் ஷிஃப்டிங். இந்த ரெண்டு ஒரு பவரும் சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக தான் இந்த ஏலியன் இருந்திருக்கும். ப்ரோ, 3rd பிளேஸில் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஏலியன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இது கன்ஃபார்ம் ஒர்த்து தான். சரி, வாங்க நம்ம 2nd பிளேஸ்க்கு போயிடலாம். டாப் 2ல ஃபோராமங்கஸோன்ற ஏலியன் தான் இருக்குது. இந்த ஏலியன் வந்து ஃபோராம்ஸும் ஹியூமங்கஸோரும் சேர்ந்த கலவையாக தான் இருந்திருக்கும். அதாவது இந்த ரெண்டு ஏலியனுமே தனியாகவே ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் இணைச்சி வச்சிருக்கிறதுனால எவ்வளோ பவராக இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. இதோட அப்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபோராம்ஸ் மாதிரி 4 ஹேண்டும் ஃபோராம்ஸோட கலரும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹியூமங்கஸோட ஹைட்டும் இருந்திருக்கும், ஹியூமங்கஸோட ஃபேஸும் இருக்கும். இதுக்கு ஃபோராம்ஸ் மூலமாக என்ன பவர் கிடைச்சிருக்குன்னா, ஹை ஜம்பும் சூப்பர் ஸ்ட்ரென்த்தும் 4 ஹேண்டு தான் கிடைச்சிருக்கும். அதே நம்ம ஹியூமங்கஸ் கிட்ட இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, ஹைட்டும் அதோட சூப்பர் ஸ்ட்ரென்த்தும். அது மட்டும் இல்லாமல் ஏலியன் ஃபோர்ஸ்ல இருக்கிற ஹியூமங்கஸ் கிட்ட இருக்க எப்படி ஹைட் இன்க்ரீசிங் பவர் இருக்குமோ அதே பவர் இதுக்கும் இருக்கும். எனக்கு இந்த ஏலியனை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. சரி, வாங்க 1st பிளேஸ்க்கு போயிடலாம். லிஸ்ட்டில் 1st பிளேஸ் பிடிச்சிருக்கிறது அட்டாமிக் எக்ஸ்ன்ற ஏலியன் தான் இருக்குது. இந்த ஏலியனை எல்லாருக்குமே தெரியும். இதோட பவரை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏலியன் எக்ஸையும் அட்டாமிக்ஸையும் மிக்ஸ் பண்ண ஒரு கலவையாக தான் இருந்திருக்கும். அதாவது அட்டாமிக்ஸ் கிட்ட இருந்து அட்டாமிக் பாமோட பவர் கிடைச்சிருக்கும். ஏலியன் எக்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் பவர் கிடைச்சிருக்கும். பட் ஏலியன் எக்ஸோட நார்மல் அளவுக்கு பவர் கிடைச்சிருக்காது. இதில் வந்து ஏலியன் எக்ஸோட பவர் கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் இங்கே இருக்கிற ஏலியன்ஸ் அடிக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் இருந்தனால இதை கொஞ்சம் மாசாக தான் இந்த எபிசோடில் காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. சரி பாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன்ல வச்சுக்கோங்க.